விளங்கிக் கொள்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நாங்கள் ரமலான் இரவு காலத்திலே பள்ளிகளிலே தொழப்படக்கூடிய 20 ரக்காத் என்ற தொழுகை முற்றிலும் ரமலானிலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொழுகை என்பதனை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இதை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய இந்த செயலை நிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி, இதை நியாயம் காண்பதற்காக வேண்டி கூறுவார்கள். 6 அல்லது 6ல் ஏதாவது ஒன்றை கூறுவார்கள். இந்த 6 காரணங்களுக்கும் சரியான விடையை நீங்கள் தெரிந்து கொண்டால் ரமலான் மாதத்திலே எங்கேயும் 20 ரக்காத் தொழுவதற்கான ஆதாரம் இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவது விஷயத்தை சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுதார்கள் என்று ஒரு செய்தியை எடுத்து சொல்வார்கள். அல்லது உமர் 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்வார்கள். அல்லது உமர் காலத்தில் 20 தொழுதார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அல்லது எல்லாரும் ஏனைய சஹாபாக்களும் 20 தொழுதார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அல்லது சுன்னத்தான தொழுகையை கூட்டுவதில் என்ன குற்றம், சுன்னத்தை எவ்வளவு தொழலாம் தானே, அப்படி ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அல்லது மக்காவிலும் மதீனாவிலும் தொழுகின்றார்கள். இந்த 6 விஷயத்தை வச்சுத்தான் 20 ரக்காத்தை நியாயப்படுத்துவார்கள். அந்த 6க்குமான தெளிவை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவது எதை சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே 20 ரக்காத் தொழுகை தொழுதார்கள் என்று சொல்லுவார்கள். இது சரியா என்பதனை நாங்கள் பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு செய்தி 6 கிரந்தங்களிலே இருக்கின்றது. முஸன்னப் இப்னு அபி ஷைபா, தபரானி மோஜமல் கபீர், அஹ்மத் முஸ்னத் அப்த் இப்னு ஹுமைத், தபரானி அவுசத். இந்த 6 கிரந்தங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுததாக ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாக முஸன்னப் இப்னு ஷைபால 2வது ஜுஸு 2வது பாகம் 164ஆம் பக்கம், தபரானில 7632வது செய்தி, அஹ்மதுல 1ஆம் பாகம் 218ஆம் பக்கம், பைஹகில 2490, தபரானில 1309, முஸ்னத் அப்த் இப்னு ஹுமைதுல 208ஆம் பக்கம். இதிலெல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான 20 ரகாத்தம் வல் வித்ர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே 20 ரகாத் தொழுவார்கள் என்ற ஒரு செய்தி இந்த 6 கிரந்தங்களிலேயும் காண கிடைக்கிறது. இந்த செய்தியுடைய அடிப்படை பாருங்கள், இந்த செய்தியுடைய நிலைமையை பாருங்கள், இது எப்படி பதியப்பட்ட ஒரு செய்தி என்பது. இதுல ஒருத்தர் தான் இப்ராஹிம் இப்னு உஸ்மான் என்றவர் தான் இந்த செய்தியை சொல்லுகின்றார். அதை இப்னு அப்பாஸ் இருந்து சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இப்ராஹிம் இப்னு உஸ்மான், அவருக்கு பேர் இயல்பு பேர் அபு ஷைபா. அபு ஷைபான்றவர் இந்த செய்தியை சொல்றாரு. இவரை பற்றி ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ற கூற்றை பாருங்கள். இவரை பற்றி ஹதீஸ் கலை அறிஞர்கள்ல இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி தஹ்தீப் என்ற அவருடைய கிரந்தத்தில் ஒரு பட்டியலை போடுகின்றார். இவர் யார் பற்றி அந்த பட்டியலை சுட்டி காட்டுகின்ற பொழுது இமாம் ஜைலை அவர்கள் அவர்களுடைய நஸ்புர் ராயா என்ற கிரந்தத்தில் இவர் ஹதீஸ் கலை அறிஞர்கள் அனைவர்களிடத்திலேயும் இவர் பலகீனமானவர், இவருடைய ஹதீஸ் யாருமே எடுக்கல. இப்னு அதி அவருடைய காமில் என்ற புத்தகத்தில் பைஹகி இமாமும் இவர் பலகீனமானவர். திருமிதி இமாம் இவரை பற்றி முன்கருல் ஹதீஸ் நிராகட்ட செய்தியையே எடுத்து அறிவிக்கின்றவர். இப்னு மாஜா அபு தாவூத் இமாம் இவர் பலகீனமானவர். நசாயி இமாம் இவர் மத்ரூக் என்றால் என்ன, ஹதீஸ் விஷயத்தில் இவர் என்ன செய்வார், விட்டு விட்டு போய் சொல்லுவார். ஜௌசஜானி இமாம் சாக்கித் என்றால் ஹதீஸ்களை அறிஞர்கள் இவரை மதித்ததே கிடையாது. அஹ்மது இப்னு யஹ்யா இப்னு முயின் இவர் பலகீனமானவர். புகாரி இமாம் சொல்லுகின்றதை பாருங்கள், ஹதீஸ் கலை வரலாற்றுல இவர் பேசிப்பட்டதும் கிடையாது. ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய வரலாற்றுல இவர் பேசிப்படவும் இல்லை. அப்படி ஒருத்தர் தான். இப்ப அர்த்தம் என்ன, இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு செய்தியை இணைத்தார், நபிகளார் இப்படி செய்ததாக ஒரு செய்தியை இணைத்துள்ளார் என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுததாக யாராவது சொன்னால் இந்த இமாம்கள் அனைவர்களும் பொய் சொல்ல. ஹதீஸ்களை அறிஞர்கள் இமாம் தஹபி, இப்னு ஹஜர் அஸ்கலானி
ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களை எடுத்து தொகுத்து சொல்லக்கூடிய 2 தந்தைகள். அடுத்தவர்களை விட இவர்கள் தொகுப்பாக எடுத்து ஆழ்ந்த அறிவிப்பாளர்களை சரியாக ஆய்வு செய்து முடிவையும் சேர்த்து சொல்வார்கள். மற்ற அறிஞர்கள் கொஞ்சம் கருத்தை சொல்லிட்டு போனாலும் இவர் முடிவாக சொல்லுவார்கள். இவர்கள் அனைவர்களும் சொல்லுகின்ற அனைத்தையும் பார்த்தால் என்ன, அபூ ஷைபா என்ற ஒருத்தர் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய அந்த பட்டியலிலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் சொன்னால் 20 ரக்காத்து நபி தொழுததாக சொல்லலாமா? முடியாது. அது முதலாவது. நபிகளால் தொழுததாக சொன்னால் இந்த அபூ ஷைபாவை அவர் சமுதாயத்தில் 20 ரக்காத் தொழுவதற்காக வேண்டி, நபியின் பேர்ல பொய் சொல்வதற்காக வேண்டி அபூ ஷைபா என்ற ஒருத்தரை இவர் நியாயப்படுத்துகிறார் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாததை சேர்க்கிறதுக்கு அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் வந்து இவர் பொய்யை சொல்லுகின்றார் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2வது செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத் தொழுததாக சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத் தொழுததாக முஸன்னத் இப்னு அபி ஷைபா 7687வது ஒரு செய்தி. இதுல யஹ்யா இப்னு சயீத் என்றவர் வழியாக உமர் இப்னு அல்-கத்தாப் அமர ரஜுலன், அவர் வந்து ஒரு மனிதருக்கு ஏவினாரு, யுஸல்லி பிஹிம் 20 ரக்காத்தன், 20 ரக்காத் தொழுகிறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சாரு என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதாக ஒரு செய்தி. இதுல வந்து யஹ்யா இப்னு சயீத் என்றவர் வந்து இந்த ஆளை பாருங்க எப்படி ஆளுன்னு சொல்லி, யஹ்யா இப்னு சயீத் வந்து இவரை பத்தி ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தது ஹிஜ்ரி 23, யஹ்யா சயீத் மரணித்தது ஹிஜ்ரி 139 அல்லது 144 கருத்து இருக்குது. ஹிஜ்ரி 139 மரணித்தாரு அல்லது 144. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தது ஹிஜ்ரி 23. இவர் 100 வருஷம் வாழ்ந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற நேரத்தில் இவர் பிறந்தது கிடையாது. 139 100 வருஷம் தான் அவர் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 23 மரணிச்சிருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இவருக்கும் 120 வருஷம் வித்தியாசம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அவரை தொழுவிச்சு நியமிப்பது? ஹதீஸ்களை அறிஞர்கள் இது இவர் வந்து என்ன செய்யாது, இந்த விஷயமே வராது. இது வந்து ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையே வராது. அப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் இது தெரியும். ஏனென்று சொன்னால் இப்படி சொல்லக்கூடிய அனைவர்களும் ஆலிம்கள். இவர்கள் அனைவர்களும் ஹதீஸ்களை பற்றி தெரியாதவர்கள் அல்ல. 20 ரக்காத் என்று சொல்லக்கூடிய அனைவர்களும் மதரசாக்கள்ல பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவர்கள் அனைவர்களும் அறிவிப்பாளர் வரிசையை ஆய்வு செய்ய தெரியும். லேசாகவே இமாம்கள் இந்த பதிவு செஞ்சுட்டு அவங்களே அதுக்கு கீழால பலகீனம் என்று எழுதிவிட்டு போறாங்க. இதை எடுக்கக்கூடாது, எடுப்பார்களோ என்ற பயத்துக்கு எழுதினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 தொழுதார்கள் என்று நம்பிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டிய ஹதீஸை எழுதி அதுக்கு கீழால அடிக்குறிப்பு எழுதுகின்றார்கள். இந்த பலகீனமான ஒரு செய்தி உண்டு. அப்படி தெரிந்து வைத்துக் கொண்டு 20 தொழுங்கள் உமர் தொழுது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே நாங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டோம், அதிலிருந்து நாம் விடுபட்டால் சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு அவமானம் வரும் அல்லது தாழ்வு அல்லது எங்களை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்திலே எங்களுக்கு ஒரு தகமை குறைவு வரும் என்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக எண்ணிக்கொண்டு சொல்லுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 தொழவில்லை, ஒட்டுமொத்தமாக அவரின் பேரில் இட்டு கட்டுகின்றார்கள் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, ஒரு வாதத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதால் மார்க்கமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதால் மார்க்கமா, நபி தொழுதால் மார்க்கமா என்று கேட்டால் வேறொரு ஹதீஸை காட்டிக் கொள்வார்கள். என்ன ஹதீஸை காட்டுவார்கள்? இத்தபிஉ பில்லதைனி அபூபக்கர் உமர், அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள். இந்த செய்தியை எப்படி நிரூபிக்கின்றார்கள் என்பதனை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 120 வருஷத்துக்கு பின்னால வந்த ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்குமாறு ஏவினார் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து, அதுவும் கிடையாது, அதை வந்து உமர் தொழுதார் என்று மக்களுக்கு மத்தியில போட்டு அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் உமரை பின்பற்ற சொல்லி, அந்த 2 செய்தியை கொண்டு வந்து 20 ரக்காத்தை நிறுவுகின்றார்கள். இதில் நல்ல கவனமாக நீங்க சிந்திக்கணும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சரி, ஒரு வாதத்துக்காக வேண்டி தொழுதலாக வைத்துக் கொள்வோம், எங்களிடத்தில் அது மார்க்கம் கிடையாது. இவரை அடிப்படையில் வைத்துக் கொண்டே பேசுகின்ற பொழுது உமர் தொழுதார், இவர்களுக்கு மார்க்கம் தானே? எப்படி இவர்களுக்கு மார்க்கம்? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கின்றார்கள் தானே உமரை பின்பற்ற சொல்லி. நான் இப்பொழுது கேட்கின்றேன், உமரை நீங்கள் பின்பற்றுவீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்ற சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் தான் உமர் 20 தொழுதனால் நாங்கள் தொழுகின்றோம்.
இதிலிருந்து அடிப்படை விஷயம் என்ன? நபி உமரை பின்பற்ற சொன்னால் நாங்கள் பின்பற்றுகிறோம். நான் கேட்கின்றேன், அப்படி நீங்கள் பின்பற்றக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாளர்களாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற நபி ஒலிக்கு மாற்றமான செய்திகள் ஏராளம் புகாரி போன்ற கிரந்தங்கள்ல இருக்கின்றன. நபி ஒன்றை சொல்லுகின்ற பொழுது நேர் மாற்றமாக உமர் ரலியல்லாஹு விஷயங்கள் இப்பொழுது நான் சொல்லுவேன். இவை அனைத்தையும் நீங்கள் பின்பற்றி